தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி பகுதி ஒன்றில் பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு சீக்கிரமாக வரப்போகிறார். இதை 2000 வருடத்திற்கு முன்பு இவ்வுலகில் அவர் வாழ்ந்த காலங்களில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை. உண்மையில் அவர் திரும்பி வருவார் என்று நாம் எப்படி உறுதியாக நம்புவது என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தராகிய இயேசு மீண்டும் வரும்போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லிய தீர்க்க தரிசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களை இப்பொழுது இந்த உலகத்தில் நடந்து வருகிற சம்பவங்களையும் ஒத்து பார்ப்பீர்களானால் நாம் வாழும் நாட்களிலே கர்த்தராகிய இயேசு உண்மையாக திரும்ப வருவார் என்பது நிரூபணமாகிறது. தேவாலயம் இடிக்கப்படுதல். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போன பிறகு அவருடைய சீஷர்களில் ஒருவன் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்தான். பின்பு அவன் அவரிடத்தில் வந்து, போதகரே, இந்த கட்டிடம் எப்படி சிறந்த கற்களினாலும் காணிக்கையினாலும் பட்டி இருக்கிறது என்று சொன்னான். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்க்கிற இந்த பெரிய கட்டிடங்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை. மார்க்கு 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை. இயேசுவின் நாமத்தில். இது பகுதி 1.